5 மணிக்கு நம்ம சரியா நிகழ்வு தொடங்கிடுவோம். பேராசிரியர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்கப்பா. Respected sir, can we start this meeting? Om Prakash sir. Chairperson sir. हाँ, शुरू कर सकते हैं. You can start. No problem. Thank you sir. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவும் ஈண்டு முயலப்படும். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டுப் புலத்தின் இந்திய மொழிகள் மையத்தின் தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கக்கூடிய இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கம் இனிதே தொடங்குகின்றது. தமிழ் செவ்வியல் ஆய்வுகளின் தற்கால போக்கு எனும் பொருண்மையிலான இந்த கருத்தரங்கத்தில் இளைய ஆய்வாளர்கள் முதல் மூத்த ஆய்வறிஞர்கள் வரை பல்வேறு நபர்கள் பங்கெடுத்து தங்களுடைய ஆய்வு கருத்துக்களை முன்மொழிய இருக்கின்றார்கள். 7 நாட்கள் 14 அமர்வுகள் நிகழ்வரும் இந்த இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கம் தற்பொழுது தொடக்க உரையுடன் இனிதே தொடங்குகின்றது. இந்த அமர்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் அத்தனை பேரையும் JNU தமிழ் பிரிவின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கம் குறித்தான நோக்க உரையாற்ற கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளரும் JNU தமிழ் பிரிவின் பேராசிரியருமான அரவேந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நண்பர்களுக்கு வணக்கம். சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே போன்ற ஒரு கருத்தரங்கை நிகழ்த்தினோம். ஆய்வாளர்களிடம் அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதே போன்று இந்த ஆண்டும் கருத்தரங்கம் நிகழ்த்துவதற்கு துறை தலைவர் பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்களை அணுகிய போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கருத்தரங்கிற்கென ஒரு நோக்கத்தை நாம் வரையறுத்திருக்கின்றோம். பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். Professor Om Prakash Singh is very nice person and very approachable chairperson. This is very important news. Another one thing, he was hospitalized 2 years back. At the time I met. Suddenly he asked to me, Damodaran, why you are not start MA Tamil program? This is an important question in our Tamil stream history. Om Prakash Singh is Hindi professor, our chairperson. He asked to me, why you are not start MA Tamil program? This is very, very important question, and he identified for Professor Om Prakash Singh humanity. Anytime I called to Om Prakash Singh, he attended phone. Sometimes he replied to WhatsApp. The chairperson is very nice person. He participated and will give to inaugural section presidential address. First, he informed to me, Damodaranji, I will speak Hindi. Are you accept it? I am welcome. I want speak in Hindi for Tamil classical text. Professor Om Prakash Singh and other professors, our PhD scholars joined to this meeting. I am very happy. நண்பர்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது. ஹிந்தி பேராசிரியர், புகழ்வாய்ந்த பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர், நம்முடைய செவ்வியல் இலக்கியம் பற்றி அவர் அறிந்ததை ஹிந்தியில் பதிவிடுகின்றார்.
இது மிக முக்கியமான பதிவாக கருதுகின்றேன். அவருக்கும் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது நோக்க உரைக்கு அடுத்ததாக தொடக்க உரையாற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்திய மொழிகள் மையத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஓம் பிரகாஷ் சிங் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். We would like to invite Professor Om Prakash Singh, Center for Indian Languages Chairperson, Jawaharlal Nehru University, to inaugurate the conference. थैंक यू सर। प्रोफेसर थामोथरन और साथ में जुड़े हुए हमारे सभी फ्रेंड्स, मित्रों, मैं इस काबिल तो नहीं हूं कि तमिल जैसी महान भाषा के किसी कार्यक्रम में कोई अध्यक्षीय उद्बोधन दे सकूं। शायद थामोथरन जी को ये लगा होगा कि मैं जेएनयू के भारतीय भाषा केंद्र का अध्यक्ष हूं, इसलिए आप लोगों के साथ मैं कुछ बातें करूं। मैं कुछ बात ही करूंगा, मेरा कोई अध्यक्षीय उद्बोधन नहीं होगा। अध्यक्षीय उद्बोधन तो वह व्यक्ति देता है, वह आदमी देता है जिसे सेमिनार के विषय पर कमांड हो। मैं बड़े आदर के साथ, रिस्पेक्ट के साथ ये स्वीकार करता हूं कि तमिल भाषा पर मेरा कोई अधिकार नहीं है, और अगर किन्हीं भारतीय भाषाओं से हमें डर लगता है तो वह तमिल। क्यों डर लगता है पता नहीं, मैं सही हूं कि नहीं हूं। मुझे ऐसा लगता है कि इतने बड़े कैनवास को यह भाषा संभालती है, सहेजती है, और इतने क्षेत्रों में जाकर के बात करती है, और आज से नहीं, बहुत प्राचीन काल से बात करती है। भारत की और भाषाओं के बारे में जब हम बात करते हैं तो आप ये देखें कि हिंदी हमारी 10वीं शताब्दी के आसपास से शुरू होती है, उर्दू भी उसी के साथ साथ शुरू है। अन्य भाषाएं भी बाद में विकसित होती हैं, लेकिन दक्षिण की भाषाएं, दक्षिण भारत की भाषाएं बहुत पहले ही विकसित हो चुकी थी। बहुत पहले के विकास की जब हम बात करें तो इसको कभी हम मोहनजोदड़ो काल से जोड़ते हैं, कभी ब्राह्मी लिपि से जोड़ते हैं, कभी खरोष्ठी से जोड़ते हैं, कभी द्रविड़ से जोड़ते हैं। जो भी हो, मैं एक और अपने मन की बात आप लोगों को बता दूं कि जवाहरलाल नेहरू यूनिवर्सिटी में बैठे हुए प्रोफेसर थामोथरन जब भी कभी हमारे यहाँ रिसर्च प्रपोजल तमिल के आते थे तो मुझे थोड़ी सी उलझन होती थी। उलझन उसकी समझदारी को लेकर नहीं होती थी, उलझन ये होती थी कि बातें या तो ग्रामर की होंगी या तो क्लासिक की होंगी। पता नहीं, हो सकता है ये मेरी कम समझ रही हो, या तब मैं तमिल साहित्य के बारे में कुछ भी नहीं जानता था, तो मुझे लगता था कि क्या तमिल साहित्य ग्रामर और क्लासिक से अभी बाहर नहीं निकला है, और अगर उसी ग्रामर में उलझा हुआ है तो क्यों। बहुत दिनों के बाद जब आप लोगों के साथ थोड़ी बातचीत करनी हुई तो मैंने भी इधर उधर टटोला कि कुछ मैं तमिल साहित्य के बारे में जानूं, और यह जानकर के मुझे आश्चर्य हुआ कि यह एक ऐसी भाषा है
ऐसी जीवित भाषा है जो ईसा पूर्व, ईसा से पहले, बिफोर क्राइस्ट, 6वीं शताब्दी से यह अपने अस्तित्व में आ गई थी और कुछ महान रचनाएं देने लगी थी। एक चीज और, जिस चीज को हम बार बार कहते हैं कि भारत एक बहुत बड़ा देश है और 22-24 स्वतंत्र भाषाओं का अस्तित्व अपने साथ रखता है। इन स्वतंत्र भाषाओं के अस्तित्व के साथ हिंदी यहां की राजभाषा और एक बड़े क्षेत्र में बोली जाती है। हम लोग, हिंदी हमारी मातृभाषा है, मदर टंग, और यह माना जाता है कि जो मातृभाषा के लोग हैं उनको ग्रामर नहीं पढ़ना चाहिए या ग्रामर नहीं पढ़ते। वो तर्क देते हैं, उल्टे पलटे तर्क देते हैं कि मछली के बच्चे को कोई तैरना नहीं सिखाता, वो अपने आप सीख जाता है। लेकिन जब हम क्लासिकल पर जाएंगे, भारत की उन भाषाओं के बारे में बात करेंगे जो कि क्लासिकल है, तो उन क्लासिकल भाषाओं का संबंध ग्रामर से अनिवार्य रूप से जुड़ा होगा और वह ग्रामर के अगल बगल कहीं नहीं चल सकती, चलेंगी तो ग्रामर के साथ साथ चलेंगी। ग्रामर, व्याकरण कैसे एक भाषा को बांध देता है, एक भाषा का रूप स्थिर कर देता है, यह हमें तमिल से सीखना चाहिए, संस्कृत से सीखना चाहिए। उससे अलग हम नहीं जा सकते कुछ। तो यह एक क्लासिकल का एक ट्रेंड है जो ग्रामर के साथ जुड़ करके पूरा होता है। दूसरा ट्रेंड क्या है क्लासिकल का? Why we say that this language is classical? अगर हम ये कहेंगे कि यह लैंग्वेज क्लासिकल है तो इसका मतलब कि उसका जो कंटेंट है, उसकी जो रचनाएं हैं, वो रचनाएं एक बड़े क्षेत्र को, बड़ी एरिया को, काफी बड़े कंटेंट को, और बड़े ही नहीं बल्कि ऐसा कंटेंट जो सब्लिमिटी से भरा हुआ है, जिसमें उदात्तता है, उस उदात्तता को पकड़ता है, उससे जुड़ता है और उसको पूरा करता है। फ्रेंड्स, भारतीय साहित्य के बारे में बात करते हुए अक्सर कभी कभी कह दिया जाता है, या जितने भी भारतीय साहित्य की शुरुआत जहां से हुई है, जो भी संपन्न हमारी क्लासिकल लैंग्वेजेज हैं, वे क्लासिकल लैंग्वेजेज धार्मिक पुस्तकों के साथ शुरू होती हैं, धार्मिक रचनाओं के साथ शुरू होती हैं। उन धार्मिक रचनाओं की अगर बात की जाए, या क्यों हम एक मिथक या किसी ऐसी कथा, किसी ऐसी कहानी का इस्तेमाल करते हैं जो हमारे धर्म के साथ जुड़ी हुई है, जो हमारे संस्कृति के साथ जुड़ी हुई है, जिसको हम ले करके आगे बढ़ना चाहते हैं। मुझे बार बार यही लगता है कि हम उनका इस्तेमाल इसलिए करते हैं कि वह हमें अपने जीवन को ठीक ढंग से समझने का मौका देती है, अवसर देती है। तमिल साहित्य के बारे में अगर हम बात करें तो तमिल साहित्य भी पहले भी मैंने कहा कि यह भाषा द्राविड़ मूल की भाषा है और ऐसी भाषा है जो भारतवर्ष के एक हिस्से में तो है ही, भारतवर्ष के बाहर भी निकल करके लंका, बर्मा और पूर्वी अफ्रीका में अपना विस्तार करती है।
इसके बोलने वाले लोग हैं, इसके समझने वाले लोग हैं, और बोलने और समझने से अधिक इसके गंभीर अध्येता है, लर्नेड स्कॉलर है। कहीं न कहीं यह भाषा हमें विद्वता पर, स्कॉलरशिप पर, हमें कुछ ऐसी ऐसी योग्यता विकसित हो कि जिसके माध्यम से हम देश दुनिया को समझ सकें, उन चीजों पर यह ज्यादा जोर देती है। जब मैंने ये बात की कि हम 6ठी शताब्दी ईसा पूर्व से तमिल को एक भाषा के रूप में विकसित होते हुए देखते हैं, तो यह भी देखते हैं कि किस तरह से यह साउथ की भाषा उत्तर की भाषा को प्रभावित करती है। भाषा बोलना, न बोलना, भाषा जानना, न जानना, ये एक बहुत छोटा सा मसला है। आप किसी भी लैंग्वेज को 6 महीने में सीख सकते हैं, लेकिन उस लैंग्वेज की रचनाएं या उस लैंग्वेज में जो विचार आ रहे हैं, जो थॉट्स आ रहे हैं, जो क्षेत्र हमें मिल रहा है, वह कितने दूर का मिल रहा है और कैसे मिल रहा है। आप लोगों ने बड़े विस्तार से अपने यहाँ देखा होगा, संगम लिटरेचर देखा होगा, संगम लिटरेचर के पूर्व का भी स्वरूप देखा होगा, और इसके बाद आकर के किस तरह से जैनिज्म और बुद्धिज्म ने अपना प्रभाव डाला और उसके प्रभाव से आपके यहाँ रचनाएं विकसित हुई। यह एक अलग प्रश्न है जिस पर आप लोग ही गंभीरता से विचार कर सकते हैं, कुछ कह सकते हैं। मेरी उतनी गति नहीं है कि इन सब चीजों के बारे में मैं आपसे बात करूं, लेकिन 2-3 चीजें मैं आपके साथ जरूर शेयर करता हूं। हमारे यहाँ ये कहा जाता है, ये कहावत है, हर हिंदी का विद्यार्थी इस कहावत को जानता है कि भक्ति द्राविण उपजी, लाए रामानंद, प्रगट किया कबीर ने, सप्तद्वीप नवखंड। इस भक्ति की ओरिजिन जो है वह द्रविड़ में है, वहीं से शुरू होती है, और उत्तर भारत में ले आने वाले इसे रामानंद हैं। आप इसे शंकर से जोड़कर देखिए, या भक्ति के जो 2 संप्रदाय आपके यहां बड़ी मजबूती के साथ खड़े होते हैं, और वो केवल भक्ति के ही संप्रदाय नहीं रह जाते, बल्कि उनके माध्यम से एक विपुल मात्रा में, बड़ी मात्रा में साहित्य की भी रचना होती है। नायनार और आलवार, नाम गिनाना हो, हम लोग तो कुछ 1-2 नाम जानते हैं, अंडाल वगैरह को गिना सकते हैं, बात कर सकते हैं, लेकिन यह जो वैष्णव संप्रदाय और शैव संप्रदाय जो दक्षिण भारत से शुरू हुआ, उसकी भक्ति उत्तर भारत में किस तरह से विकसित हुई, और शंकर से लेकर के दूसरे आचार्यों ने इसमें कितना योगदान दिया, इस चीज को उत्तर भारत हमेशा याद करता है। आप अगर हिंदी लिटरेचर में जाएंगे, हिंदी साहित्य में जाएंगे, तो हिंदी लिटरेचर का एक बड़ा कालखंड जो भक्ति काल के नाम से जाना जाता है और पढ़ाया जाता है, लंबे समय का लिटरेचर है, वह लगभग 13वीं शताब्दी से लेकर 17वीं शताब्दी तक का साहित्य है। और उस 13वीं 17वीं शताब्दी में भक्ति का रूप जो उत्तर भारत में विकसित हुआ, भक्ति के उस रूप का ढांचा कहीं न कहीं हमें दक्षिण भारत ने दिया था, तमिल प्रदेश ने दिया था, वहां से आया था, और वहां से आकर के अपने एक क्रांतिकारी रूप में ये इसलिए कहता हूं कि जब मैं तमिल साहित्य में भी भक्ति की बात करता हूं, तो भक्ति का मतलब केवल कीर्तन नहीं है, भक्ति का मतलब सोशल रिफॉर्मेशन भी है।
भक्ति हमें जोड़ती भी है, हमें तोड़ती नहीं, हमें कहीं न कहीं एक सूत्र में जोड़ती है, मानव बनाती है। और जहां तक मुझे लगा कि आपके यहां तो एक सूत्र रखा गया कि साहित्य का उद्देश्य सभी प्राणियों का कल्याण होना चाहिए। जनाब, आपके यहां की साहस की प्रशंसा करना चाहिए कि जहां ईश्वर को भी मनुष्य के इशारों पर नाचना पड़ता है, या जो समाज दावे के साथ कह सकता है कि ईश्वर मेरा दास है, भक्ति को हम उस सीमा तक पहुंचा लें, वहां तक पहुंचा लें जहां पर कि ईश्वर हमें दास दिखाई देने लगे, ईश्वर के साथ हम ऐसा व्यवहार कर सकें जो कि हमें समानता का रूप देता हो, सायुज्य का रूप देता हो, एक साथ जोड़ता हो। वह भक्ति महान है। और उसी भक्ति के माध्यम से या उसी भक्ति का आधार लेकर के भारतवर्ष में भक्ति के विभिन्न संप्रदाय खड़े होते हैं। और आप देखेंगे कि इन संप्रदायों में भी जो प्राचीन रूप रहा है संप्रदायों का, उसमें इंटीग्रेशन था, एकता थी, एक साथ जुड़ने की भावना थी। मित्रों, बहुत अधिक समय न लेकर के 2-3 बातें मैं और कहूंगा या कहना चाहूंगा कि अगर तमिल द्राविड़ समूह की सबसे पुरानी भाषा है, प्राचीन भाषा है, तो कहीं न कहीं यह भाषा विश्व के अन्य क्लासिक्स से, विश्व की अन्य क्लासिकल लैंग्वेजेज से यह टक्कर लेती हुई भाषा है। और हमें गर्व होता है, हालांकि इस चीज को मैं पहले नहीं जानता था, अपनी कमी स्वीकार करता हूं, इधर 2-3 दिनों में जाना हूं कि किस तरह से तमिल अपना मजबूत व्याकरण, अपना मजबूत भाषा का वितान खड़ा करती है। और यह वितान संस्कृत, अरबी, फारसी या अन्य विश्व की क्लासिकल लैंग्वेज से, जर्मन से कैसे इन सब से टक्कर लेती है। आपके यहां लंबे समय तक भक्ति का साहित्य लिखा गया, भक्ति के साथ साथ सोशल रिफॉर्मेशन महत्वपूर्ण रहा, जैनिज्म, बुद्धिज्म, इन सब ने भी आपके यहां प्रभाव डाला। और इनके माध्यम से जिस संगम साहित्य की निर्मित हुई, शंकर की, रामानुजम की, और उनके माध्यम से जो दिशा दी गई, वह दिशा केवल तमिल क्षेत्र के लिए नहीं, केवल तमिल भाषी जनता के लिए नहीं, बल्कि पूरे भारत के लिए थी। मैं 2-3 चीजें और जो कि जानता हूं, या थोड़ा बहुत जो हम लोग पढ़ सके हैं, जान सके हैं, आधुनिक समय में आकर के कुछ अनुवादों के माध्यम से हम कल्कि के उपन्यास पढ़ लेते हैं, या चोल और पल्लव राजाओं के बारे में जो कुछ आपके यहाँ लिखा गया है, हम कुछ उसके बारे में पढ़ लेते हैं। कुछ जो नवाचार हुए हैं, इनोवेशंस हुए हैं, जो कुछ नई चीजें आपके माध्यम से निकल करके आई हैं, हम अनुवाद के माध्यम से कुछ उसको जान लेते हैं। मित्रों, ईसा पूर्व 6वीं शताब्दी से शुरू होकर के आज 21वीं शताब्दी की शुरुआत में हम लोग खड़े हैं। यह जो 2700-2800 साल की यात्रा है, यह यात्रा बहुत महत्वपूर्ण है। और इस महत्वपूर्ण यात्रा को हमें याद करते हुए हमें वे रचनाकार तमिल के याद आ रहे हैं। अगर रामायण पढ़ते हुए हम तुलसीदास को याद करते हैं, तो कंबन को भी याद कर लेते हैं। कुछ न कुछ अनुवादों ने आपके कुछ अनुवादों ने हमें बहुत प्रभावित किया है। कुछ कहानियां भी हम पढ़ लेते हैं, कुछ कविताएं भी पढ़ लेते हैं, भारती की कविताओं की सराहना करते हैं, और यह देखते हैं कि किस तरह से उनकी कविताओं में रहस्यवाद, देश प्रेम, जुड़ने की भावना
और ये चीजें कैसे दिखाई देती हैं। करेंट ट्रेंड्स जो है वह आपके क्लासिकल रिसर्च का क्या है, तमिल का किन किन चीजों पर आप कर रहे हैं, इन चीजों के बारे में प्रोफेसर थामोथरन आप लोगों से ज्यादा बात करेंगे, ज्यादा बता पाएंगे, क्योंकि यह उन्हीं का क्षेत्र है। मुझे तो केवल ये लगता था कि किस तरह से प्राचीन और नवीन का संगम करके, दोनों को मिला करके किस तरह से ये तमिल भाषा को एक नया आयाम दे रहे हैं। और मुझे विश्वास है कि इनके समय में, इनके काल में हम भारतीय भाषा केंद्र के लोग, सेंटर ऑफ इंडियन लैंग्वेजेस के लोग न केवल तमिल में एमए चलाएंगे, न केवल तमिल में पीएचडी कराएंगे, एमफिल कराएंगे, बल्कि कुछ और बड़े बड़े काम भी करेंगे। इन बड़े कामों में जब तक मैं हूं, मेरा जितना सहयोग होगा वह प्रोफेसर थामोथरन के साथ होगा। मित्रों, अब मैं यहीं पर अपनी बात समाप्त करता हूं। अगर आप लोगों तक मेरी बात का कुछ अंश भी पहुंच पाया होगा तो मैं अपने को सौभाग्यशाली समझूंगा। नमस्कार। தமிழ் செவ்வியல் ஆய்வுகளின் தற்கால போக்கு எனும் பொருண்மையிலான இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கத்தை தொடக்கி வைத்து தொடக்க உரையாற்றிய பேராசிரியர் ஓம் பிரகாஷ் சிங் ஐயா அவர்களுக்கு JNU தமிழ் பிரிவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தற்பொழுது பன்னாட்டு கருத்தரங்கத்தின் முதல் அமர்வு தொடங்க இருக்கின்றது. இன்றைய நாள் தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் உறவுநிலை ஓமை கோட்பாட்டு வழி விளக்கம். தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் உறவுநிலை ஓமை கோட்பாட்டு வழி விளக்கம் எனும் தலைப்பிலான கட்டுரையை அறிமுகம் செய்து வைக்க JNU பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு முனைவர் பட்ட ஆய்வாளர் மோ யுவராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆய்வாளர் யுவராஜ் குறித்தான சிறு அறிமுகம். திண்டிவனம் மயிலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆலகிராமம் என்கின்ற கிராமத்தில் பிறந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து இளங்கலை இலக்கியம் தமிழ் மயிலம் தமிழ் கல்லூரியில் முடித்து பாண்டிச்சேரி அன்புபால் கல்வியியல் கல்லூரியில் கல்வியியல் பட்டம் பெற்று சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் பட்டம் பெற்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சிலப்பதிகாரத்திலும் நாட்டிய சாஸ்திரத்திலும் நடன மரபுகள் எனும் தலைப்பில் ஆய்வியல் நிறைய பட்டம் பெற்று தற்பொழுது தமிழ் சமஸ்கிருத அணியியல் நோக்கில் இரட்டை காப்பியங்கள் எனும் தலைப்பில் முனைவர் பட்டம் செய்து வருகின்றார்கள். ஆய்வாளர் அவர்களை கட்டுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இக்கருத்தரங்கத்திற்கு இணைய வழி இணைந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். கட்டுரையின் தலைப்பு தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் உறவுநிலை ஊமை கோட்பாட்டு வழி விளக்கம். முன்னுரை. தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளிலும் ஊமை சிந்தனைகள் இடம்பெற்றுள்ளன. இச்சிந்தனைகள் இரண்டு மொழிகளிலும் பன்னிடம் காலத்திற்கு முன்பே தத்தம் இலக்கண இலக்கியங்களில் காலூன்றியுள்ளன. இவ்விரு மொழிகளிலும் ஊமை கோட்பாட்டு அணியியல் சிந்தனைகள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றுள்ளன என்பதை இக்கட்டுரை ஆராய்கின்றது. தமிழ் ஊமை சிந்தனை மரபு. தமிழ் முதல் இலக்கணமாக திகழ்வது தொல்காப்பியம். இந்நூல் ஊமை குறித்து ஊமையியலில் விரிவாக பேசுகின்றது. சமஸ்கிருத ஊமை சிந்தனை மரபு. தமிழ் ஊமை சிந்தனை இடம்பெற்று இருப்பதைப் போலவே சமஸ்கிருத மொழியிலும் ஊமை குறித்த சிந்தனை இடம்பெற்றுள்ளது. சமஸ்கிருத நூல்களான நிருக்தம், பாணினியம், நாட்டிய சாஸ்திரம் ஆகிய நூல்களில் ஊமை குறித்து பேசப்பெற்றுள்ளது. நிருக்தம் ஊமை சொல்லாக இவ, நா, சித், நு ஆகியவற்றை குறிப்பிடுகின்றது. பாணினியம் ஊமை குறித்து கூறுகையில் ஊமையின் பொதுத்தன்மை, ஊமை தொகைகள் பற்றி கூறுகின்றது. நாட்டிய சாஸ்திரத்தில் 36 அலங்கார லட்சணங்களாக பூசணம், அக்ஷர சங்கதி, சோபை, உதாரணம், ஏது, சம்சயம், திருஷ்டாந்தம், பிராப்தி, அபிராயம், நிதரிசனம், நிருக்தம், சித்தி, விசேஷனம், குணாதிபாத, குணாதிசயம், துல்லிய தர்க்க, பதோச்சயம், திஷ்ட, உபதிஷ்ட, விக்ஷாரம், விபேரியாய, பிரம்சா,
அனுநயர் அனுநயர், மாலா, தாட்சண்யா, நிந்தை, அருத்தாபத்தி, பிரசித்தி, பிரச்சா, சாருப்பியம், மனோரதம், லேஸ், சம்சேப, குணகீர்த்தனம், அனுத்த சிக்தி, பிரியயுக்தி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. அணிகளாக ரூபகம், உபமா, தீபகம், யமகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் மெய்ப்பாட்டின் வழி தோன்றும் அணிகள் முதலிய கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. எனவே தமிழ் தொல்காப்பிய ஊம சிந்தனைகளோடு நாட்டிய சாஸ்திர ஊம சிந்தனைகளை ஒப்பிட்டு நோக்குவது முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒப்பீடு வருமாறு: தொல்காப்பியம், நாட்டிய சாஸ்திரம். தொல்காப்பிய ஊமையலில் ஊமை குறித்து சிந்தனைகள் விரிவாக பேசப்படுவது போன்று நாட்டிய சாஸ்திரம் 16வது அத்தியாயத்தில் ஊமை விரிவாக பேசப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் ஊமை என்று எடுத்துக்கொண்டால் நாட்டிய சாஸ்திரத்தில் இடம்பெற்றுள்ள 4 அணிகளில் ஒன்றான உபமா என்று சொல்லக்கூடிய ஊமை அணியை மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. பிற அலங்கார லட்சணங்களில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களும் ஊமையை குறித்தே வருகின்றது என்பது கவனத்துக்குரியதாகும். தொல்காப்பியம் ஊமையை உயர்ந்த பொருள் குறிப்பிடுகின்றது. இதனை உயர்ந்ததன் மேற்றே உள்ளும் காலை என்கின்றது. இதனை நாட்டிய சாஸ்திரம் 36 அலங்கார லட்சணங்களில் பிரசித்தி என்று குறிப்பிடுகின்றது. பிரசித்தி என்பது நன்கு அறியப்பெற்ற வீர செயல்களை உயர்வான சொற்களின் வாயிலாக வெளிப்படுத்துவது. தொல்காப்பியம் ஊமையும் பொருளும் ஒத்து வருதல் வேண்டும் என்கின்றது. இதனை ஊமமும் பொருளும் ஒத்தல் வேண்டும் என்ற சூத்திரம் கூறுகின்றது. நாட்டிய சாஸ்திரம் உதாரணம் என்கின்றது. இதனை யக்ஷர ஏகக்ஷிய அபி சப்தஸ்ய தர்ஷனாச்சு பகுனி அபி யாந்தி சித்திம் அனுக்கிரதம் தத் உதாகரணம் ஸ்மிருதம் என்ற சூத்திரத்தின் வழி அறிய முடிகின்றது. உதாரணம் என்பது ஒத்த சூழலை வெளிப்படுத்தும் சொற்களால் ஒரு பொருளின் அர்த்தம் சிறப்பாக வெளிப்படும். அது உதாரணம் எனப்படுகிறது. ஊமை மெய்ப்பாட்டின் வழி தோன்றும் என்பதை தொல்காப்பியம் பெருமையும் சிறுமையும் மெய்ப்பாடு எட்டன் வழிமருங்கும் அறிய தோன்றும் என்ப என்ற சூத்திரம் விளக்குகின்றது. இதனை நாட்டிய சாஸ்திரம் மெய் உணர்வுகளின் வழி ஏற்படுகின்ற ஓசைகள், அலங்காரங்கள் மெய்ப்பாட்டின் வழி தோன்றும் என்று கூறுகின்றது. இதனை லகு அக்ஷரம் பிராகிருதம் உபமா ரூபகாசிரயம் காவியம் காரியம் நாட்டகே வீரர் உத்தராத் புத்தாசிரயம் என்ற சூத்திரத்தின் வழி அறியலாம். வீரம் கம்பீரமான மெய்ப்பாடுகள் சார்ந்த வர்ணனை உள்ள நாடகங்களில் எளிமையான அசைவுகள் கூடியதாகவும் ஊமைகள் மற்றும் உருவகங்கள் விரவியதாகவும் இருக்க வேண்டும் என்கிறது. ஊமையும் பொருளும் 2 வரும் என்பதை தொல்காப்பியம் இரட்டை கிளவியும் இரட்டை வழித்தே என்கிறது. நாட்டிய சாஸ்திரம் அக்ஷர சம்கதி என்கிறது. அக்ஷர சம்கதி என்பதை எத்ர அல்பே ஏக்ஷரேகி சிலிஷ்டேகி விசித்திரே உபவர்ணத்தே தம் அபி அக்ஷர சம்ஹதம் வித்தியா லட்சணம் சம்ஹிதம் என்ற சூத்திரம் கூறுகின்றது. ஒரு சில எழுத்துக்களை கொண்டு இரட்டுற மொழிதல் வாயிலாக அரிய பொருளை வெளிப்படுத்துதல் என்பதாகும். ஊமை பொருள் தனக்குரிய ஊமை பொருளோடு வராமல் பொருள் தோன்றிய இடத்தோடு நோக்கி முன்னோர் சொன்ன மரபுபடி வரும் என்பதை தொல்காப்பியம் பிரிதோடு படாது பிறப்போடு நோக்கி முன்ன மரபிற் கூறும் காலை துணிவோடு வரும் துணிவுனோர் கொள்ளினே என்கின்றது. இதனை நாட்டிய சாஸ்திரம் நிதரிசனம், நிருத்தா, சித்தி என்ற 3 நிலைகளில் விளக்குகின்றது. நிதரிசனம் என்பது எதிர்மாறான கருத்தை மறுப்பதற்காக நன்கு அறியப்பெற்ற பொருளின் வழி மறுத்துரைத்தல் என்பது நிதரிசனம். நிருத்தா நிருத்தம் என்பது நிருத்தம் துவிதம் புரோக்தம் தத்தியம் சா தத்தியம் ஏவவ சித்தி பிரசாதிதம் தத்தியம் ஆதத்தியம் சா பிரசாதிதம் என்ற சூத்திரம் கூறுகின்றது. முன்பு கூறப்பெற்ற குற்றமற்ற வாக்கியங்களின் பொருளை உணர்த்த கூறப்பெறும் சொற்கள் நிருத்தா எனப்படும். சித்தி என்பதை பகுனாம் து பிரதானாம் மத்தியே என்னாம் கிருத்தயத்தே ஏகார்த்த சாதன் கிருத்தம் சா சித்தி இதி கிருத்தயத்தே என்ற சூத்திரம் விளக்குகின்றது. குறித்த ஒரு பொருளின் அர்த்தத்தை நிரூபிக்க பெரியவர்களின் கூற்றை உதாரணம் காட்டுதல் சித்தி எனப்படும். இதனை கீழ்வரும் ஒப்பீட்டின் வழி புரிந்து கொள்ளலாம். பிரிதோடு படாத பிறப்போடு நோக்கி நிதரிசனம், முன்ன மரபின் கூறும் காலை நிருத்தா, துணிவோடு வரும் துணிவினர்களுடனே சித்தி என்று இதை ஒப்பீட்டின் வழி அறியலாம்.
தொல்காப்பிய ஊமை போலியை 5ஆக குறிப்பிடுகின்றது என்பதை ஊமை போலி 5 என மொழிப என்ற சூத்திரம் கூறுகின்றது. அதாவது வினை, பயன், உறுப்பு, உரு, பிறப்பு ஆகியவற்றின் வழி தோன்றும். இதனை நாட்டிய சாஸ்திரம் அணிகளை பற்றி குறிப்பிடுகையில் ஊமை 5 வகைப்படும் என்கின்றது என்பதை பிரசங்சா, சாவ ஏவ, நிந்தா, கல்பித, சதுர்ச்ச ததா யா கிஞ்சித் சதுர்ச்சி சா உபமா பஞ்சதக புதைகி என்ற சூத்திரத்தின் வழி அறிய முடிகின்றது. பிரம்சா, நிந்தை, கல்பித, சதுர்ஷ, கிஞ்சித் சதுர்ஷ என்று வகைப்படுத்துகின்றது. தடுமாறி வரும் ஊமையை தொல்காப்பியம் தடுமாறு வரலும் கடிவரவின்றே என்கிறது. ஊமை கூறும் இடத்து அதுவோ இதுவோ என ஐயமுறுதலும் தவிர்க்க முடியாதது. நாட்டிய சாஸ்திரம் சாரூபியம் என்று குறிப்பிடுகின்றது. இதனை அபே தேசஸ்து பரிச்சோ யஸ்மாத் உத்பதத்தே அனுகரணேன் லட்சன் சமானகரணாத் சாரூபியம் தத் நிர்தஷ்யம் என்ற சூத்திரம் கூறுகின்றது. ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதை ஒத்த வேறொரு பொருள் மயக்கம் ஏற்படுதல் சாரூபியமாகும். பாம்பு கயிறாக தெரிதல். ஊமை பல நிலையில் வரும் என்பதை தொல்காப்பியம் அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே நிரல் நிறுத்த அமைத்தல் நிறநீரை சுண்ணம் வரன்முறை வந்த மூன்றலங்கடியே என்ற சூத்திரத்தின் வழி விளக்குகின்றது. அதாவது ஊமை பல அடுக்கி வருதல், ஒரு பொருளுக்கு பல பொருள் ஊமையாக வருதல், பல பொருள் ஒரு பொருளுக்கு ஊமையாக வருதல், ஊமையும் பொருளும் ஒத்து வருதல் அல்லது பல பொருளுக்கு பல பொருள் ஊமையாக வருதல். இதனை நாட்டிய சாஸ்திரம் ஊமை அணியை விளக்குகின்ற பொழுது ஒரு பொருளுடன் ஒரு பொருளை ஒப்பிடுதல், பல பொருளை ஒரு பொருளுடன் ஒப்பிடுதல், ஒரு பொருளுக்கு பல பொருளை ஒப்பிடுதல், பல பொருளுக்கு பல பொருளை ஒப்பிடுதல் என்று குறிப்பிடுகின்றது என்பதை ஏகசிய ஏகேன ச காரியம் கி அநேக ஸ்ரேயக புனகக அநேகசிய ததா ஏகேன பகுணாம் பகுவிஸ் ததா என்ற சூத்திரத்தின் வழி அறிய முடிகின்றது. இவ்வாறு ஊமை குறித்த தொல்காப்பிய நாட்டிய சாஸ்திர உறவை உயர்ந்த பொருளில் வருதல், ஊமையும் பொருளும் ஒத்து வருதல், மெய்ப்பாட்டின் வழி தோன்றுதல், ஊமையும் பொருளும் இரண்டாக வருதல், முன்ன மரபின் வழி தோன்றுதல், தடுமாறி வருதல், ஊமை போலியாக வருதல், ஊமை பல நிலையில் வருதல் என்ற 8ஆக பகுக்கலாம். இவ்வாறு ஒப்பிட்டு காட்டுவதற்கு ஏற்ற வாய்ப்பு நிருக்தம், பாணினியம் ஆகிய நூல்களில் இல்லை. நிருக்தத்தில் 4 ஊமை சொல் மட்டுமே இடம்பெற்றுள்ளது என்பதை தேசம் தே சத்வார உபமார்த்த பவந்தி என்ற அடி குறிப்பிடுகின்றது. அதாவது இவ, நா, சித், நு ஆகிய ஊமை சொல் மட்டுமே இடம்பெற்றுள்ளது என்பது முன்னமே விளக்கப்பட்டுள்ளது. பாணினியம் 11 சூத்திரங்களில் ஊமை பற்றி குறிப்பிடுகின்றது. இச்சூத்திரங்கள் அனைத்தும் ஊமையின் பொதுத்தன்மை, ஊமை தொகை பற்றி பேசுகிறது. ஊமை பற்றி கூறுகையில் உபமானானி சாமானிய வச்சினே என்கிறது. ஊமையின் பொதுத்தன்மை பற்றி கூறுகின்றது. ஊம உருவு பயின்று வருவதை ராம் இவ ராமவத் என்ற அடி கூறுகின்றது. இவன் ராமனை போன்று இருக்கிறான். சூத்திரத்தில் பயின்று வரக்கூடிய இவ என்பது ஊம உருவு. ஊம உருவு வெளிப்படையாக பயின்று வரக்கூடிய ஊமையாக அமைகின்றது. இதை போன்றே ஊம உருவு மறைந்து வருகின்ற இடங்கள் பற்றி குறிப்பிடுகின்றது. இவ்வாறு ஊமை குறித்த சிந்தனைகள் நிருக்தம், பாணினியம் ஆகிய நூல்களில் இடம்பெற்று இருப்பினும் அது தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் கூறும் ஊமை குறித்த சிந்தனையோடு ஒப்பிட்டு நோக்குவதற்குரியதாக அமையவில்லை. மேலும் தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற ஊமை தொகையோடு ஒப்பிட்டு நோக்குவதற்குரியதாக அமையலாம். நாட்டிய சாஸ்திரம் ஊமை குறித்த சிந்தனையில் முந்துநூல் மரபான நிருக்தம், பாணினியம் ஆகிய நூல்களை பின்பற்றவில்லை என்பது தெளிவாகின்றது. தொல்காப்பிய ஊமை சிந்தனைகள் நாட்டிய சாஸ்திரத்தில் காணப்படுவதால் தொல்காப்பியத்திலிருந்து நாட்டிய சாஸ்திரத்திற்கும் அல்லது நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து தொல்காப்பியத்திற்கும் சென்றது என்று கூற முடியாது. 2 நூல்களின் காலமும் தெளிவாக வரையறை செய்யப்படவில்லை. தொல்காப்பியத்தில் காணப்படுகின்ற வடமொழி சிந்தனை கூறுகளையும் நாட்டிய சாஸ்திரத்தில் காணப்படுகின்ற தமிழ் சார்ந்த சிந்தனை கூறுகளையும் ஒப்பு நோக்கி இவ்விரு நூல்களுக்கு இடையில் காணப்படுகின்ற சிந்தனைகளை கொண்டு தொல்காப்பிய சிந்தனை மரபு நாட்டிய சாஸ்திரத்தில் இடம்பெற்றுள்ளதா அல்லது நாட்டிய சாஸ்திர சிந்தனை மரபு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை கட்டமைக்க இயலும். அதற்கு முன்பு தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் பற்றி கூறும் அறிஞரின் கருத்துக்களை நோக்குவது முக்கியத்துவம் பெறுகின்றது. தமிழ் அறிஞர்
அண்ணா உங்களோட மைக் மியூட் ஆயிருச்சுண்ணா யுவராஜ் அண்ணா. எதுல இருந்து இது ஆயிடுச்சு? தமிழ் அறிஞர்களின் தொடங்குற பத்தியிலிருந்து அப்படியே படிங்கண்ணா. அதற்கு முன்பு தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் பற்றி கூறும் அறிஞரின் கருத்துக்களை நோக்குவது முக்கியத்துவம் பெறுகின்றது. தமிழ் அறிஞர்கள் அல்லது வடமொழி சார்புடைய தமிழ் அறிஞர்கள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள வடசொல் கிளவி வட எழுத்து வரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்ற செய்யுளிட்ட சொல்லுக்குரிய இலக்கணத்தை கொண்டு வடமொழி சிந்தனையை தொல்காப்பியர் உள்வாங்கி உள்ளார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றனர். வடமொழி என்பது சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம் ஆகிய மொழிகளை உள்ளடக்கியதாகும். தொல்காப்பியத்தில் வைதிக மரபுடைய கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன என்பதை மறுப்பதற்கில்லை. தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள வடமொழி கருத்துக்களும் அல்லது வைதிக மரபுடைய கருத்துக்களும் ஒரு மொழியின் பொதுத்தன்மையில் இருந்து சொல்லப்பெற்றவை. வடமொழியில் இடம்பெற்றுள்ள தனிப்பட்ட ஒரு நூலை தழுவி எழுதப்பட்டதல்ல. ஆனால் நாட்டிய சாஸ்திரத்தை அவ்வாறு கூற முடியாது. அந்த அளவிற்கு தொல்காப்பியமும் நாட்டிய சாஸ்திரமும் கருத்தளவில் ஒத்துள்ளன. தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் நினைவிற்கு வரக்கூடியது மேம்பாட்டு கருத்துக்கள். புரியல என்னங்க? தொல்காப்பியம் நாட்டிய சாஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் நினைவுக்கு வரக்கூடியது மேம்பாட்டு கருத்துக்கள். இம்மேம்பாட்டு கருத்துக்களை கொண்டு நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து தொல்காப்பியர் எடுத்துக்கொண்டார் என்ற கருத்தை P.A. சுப்பிரமணிய சாஸ்திரியும் வையாபுரி பிள்ளையும் எடுத்துக்கொண்டு நாட்டிய சாஸ்திரத்தை கிபி 2ஆம் நூற்றாண்டினதாகவும் தொல்காப்பியத்தை கிபி 5ஆம் நூற்றாண்டினதாகவும் கூறுகின்றனர். இக்கருத்தை மறுத்து மயிலை சீனி வெங்கடசாமி கூறும் கருத்து பின்வருமாறு. திரு P.A. சுப்பிரமணிய சாஸ்திரி தாம் எழுதிய வடமொழி வரலாறு என்னும் நூலில் 536ஆம் பக்கத்தில் இவ்வாறு எழுதுகிறார். திருஷ்ய காவியத்திற்கு ரூபகம் எனவும் பெயர் உண்டு. அதனை பற்றி விரிவாய் கூறும் நூல் நாட்டிய சாஸ்திரமாகும். அந்நூல் கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர் உள்ளது என கொள்ளத்தக்க சான்று இல்லை என கீத் கூறினார். ஆனால் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்னதான தமிழ் தொல்காப்பியத்துள்ள மெய்ப்பாட்டியர் சூத்திரங்கள் பல நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவனாக தோன்றுகின்றது. ஆகலின் நாட்டிய சாஸ்திரம் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்னதாய் இருத்தல் வேண்டும். மேலும் இதே செய்தியை மேற்படி நூலின் இன்னொரு இடத்திலும் எழுதுகிறார். தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியத்தின் மெய்ப்பாட்டியலில் 7 சூத்திரங்கள் நாட்டிய சாஸ்திர பகுதியின் மொழிபெயர்ப்பாக இருத்தலாலும் தொல்காப்பியம் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட நூல் என்ற ஆகலானும் நாட்டிய சாஸ்திரம் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்னது என கொள்ளத்தகும் என்ற சுப்பிரமணிய சாஸ்திர கருத்தையும் திரு எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களும் இந்த சமஸ்கிருத மூடபக்தி ஒன்றை மட்டுமே ஆதாரமாக கொண்டு சுப்பிரமணிய சாஸ்திரி கூறிய அதே கருத்தை தமது நூலிலும் எழுதிவிட்டார். இவர் தாம் ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு என்னும் நூலிலே 1471 பக்கங்களில் வடமொழி நாட்டிய சாஸ்திரத்தில் இருந்து தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல் சூத்திர கருத்துக்களை எடுத்துக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறார் என்று வையாபுரி பிள்ளை கருத்தையும் எடுத்துக்காட்டி இவர்கள் கூறுகின்ற கருத்தை மறுத்துரைக்கிறார். அது வருமாறு. முதலில் சுப்பிரமணிய சாஸ்திரி கூறுவதை ஆராய்வோம். கீத் ஆசிரியர் பரதநாட்டிய சாஸ்திரம் கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட நூல் என்று கூறினார். வடமொழி அறிஞர்கள் பெரும்பாலோரும் பரதநாட்டிய சாஸ்திரம் கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். வையாபுரி பிள்ளையும் அந்நூல் கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்பதைத்தான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் சாஸ்திரி கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு பரத சாஸ்திரம் எழுதப்பட்டது என்று தகுந்த சான்று காட்டாமல் கூறுகிறார். மேலும் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் சூத்திர கருத்துக்கள் பரதநாட்டிய சாஸ்திரத்தில் காணப்படுவதனால் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட தொல்காப்பியத்திற்கு முன்பு பரத சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இது ஒரு சான்றாகுமா? இவர் கூறுவதையே மாற்றி கூறலாம் அல்லவா? தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் சூத்திரங்கள் பரத சாஸ்திரத்தில் காணப்படுவதனாலே பரத சாஸ்திரம் தொல்காப்பியத்திற்கு பிற்பட்ட நூல் என்று கூறுவது பொருந்தும் அல்லவா? ஆனால் இப்படியெல்லாம் மனம் போனபடி கூறுவது ஆராய்ச்சியாகுமா? பரதநாட்டிய சாஸ்திரம் கிபி 4ஆம் நூற்றாண்டு நூல் என்று பலரும் கருதுவதனால் சாஸ்திரி வெறும் யூகமாக கூறுவதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. கிபி 4ஆம் நூற்றாண்டு நூலாகிய பரத சாஸ்திரத்தில் இருந்து அதற்கு பல நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூலாகிய தொல்காப்பியம் கருத்துக்களை எடுத்திருக்க முடியாது. அதற்கு மாறாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியத்திலிருந்து பிற்காலத்து நூலாகிய பரதநாட்டிய சாஸ்திரம் சில கருத்துக்களை எடுத்திருக்க கூடும் என்பது பொருத்தமானது. இனி வையாபுரியார் கூற்றை ஆராய்வோம்.
இவர் பரதநாட்டிய சாஸ்திரம் கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்பதை ஒப்புக்கொண்டு தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் சூத்திரங்கள் பரதநாட்டிய சாஸ்திரங்களுடன் பொருந்தி இருப்பதனால் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் சூத்திரங்கள் பரதநாட்டிய சாஸ்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தொல்காப்பியம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு காரணமோ சான்றோ காட்டவில்லை என்கிறார். பரதநாட்டிய சாஸ்திர காலத்தை பற்றி அறிஞர்களின் கருத்துக்களை ஸ்ரீராம தேசிகன் தொகுத்து குறிப்பிடுகிறார். அது வருமாறு: மகாமகோ உபத்தியாய ஹரிபிரசாத சாஸ்திரி என்பவர் கிமு 2ஆம் நூற்றாண்டு எனவும், மானவல்லி ராமகிருஷ்ண கவி கிமு 4ஆம் நூற்றாண்டு எனவும், டா மன்மோகன் கோஷ் என்பவர் கிமு 100 முதல் கிபி 200க்கு இடையில் எனவும், மகா மகோபத்தியாய பி.வி. கானே என்பவர் கிபி 300க்கு முன்பு எனவும், டா ஏ பி கீத் என்பவர் கிபி 3வது நூற்றாண்டிற்கு பிறகு எனவும் தம் ஆராய்ச்சியின் பயனாக தாம் கண்டுள்ள சான்றுகளுடன் விளக்கியுள்ளனர். வடமொழியில் நாடகங்கள் இயற்றியவர்களில் காளிதாசருக்கு முற்பட்டவரான பாசர் முதல்வர் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பாசர் நாட்டிய சாஸ்திரத்தை கற்றிருந்தார் என்பதற்கு அவரது நாடகங்களில் தக்க சான்றுகள் உள்ளன. பாசருடைய காலம் 3வது நூற்றாண்டு என்ற கருத்தை கொண்டால் பரதநாட்டிய சாஸ்திரம் 2ஆம் நூற்றாண்டில் தோன்றியது என கருதலாம். காளிதாசருடைய காலம் 4வது நூற்றாண்டு என்பது ஆராய்ச்சியாளர்களின் பலரது முடிவு. சிலர் காளிதாசருடைய காலம் 1 நூற்றாண்டு என்கின்றனர். அதன்படி நோக்கும் பொழுது பரதநாட்டிய சாஸ்திரம் 1 நூற்றாண்டுக்கு முற்பட்டு என்பதாகும் என்று எடுத்துக்காட்டுகிறார். இவ்வாறு நாட்டிய சாஸ்திர காலத்தை கிமு 1 முதல் கிபி 5 வரை வரையறை செய்கின்றனர். தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள மெய்ப்பாட்டியலை மையப்படுத்தி சுப்பிரமணிய சாஸ்திரியும் வையாபுரி பிள்ளையும் நாட்டிய சாஸ்திர காலத்தை குறிப்பிடுகின்றனர். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு கருத்துக்கள் தொல்காப்பியத்தோடு பல நிலையில் ஒத்துள்ளன என்பது மேலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாட்டிய சாஸ்திரத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி, தமிழ் மக்கள் சார்ந்த சிந்தனைகளை கொண்டு நாட்டிய சாஸ்திரம் தொல்காப்பியத்தை பின்பற்றியுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். அது பின்வருமாறு: நாட்டிய சாஸ்திரம் 13ஆம் அத்தியாயத்தில் தாட்சிணார்த்தியம், பாஞ்சாலம், ஆவந்தி, ஔடமாகதி என்னும் பகுதிகளில் வாழ்கின்ற மக்களிடத்தில் வெளிப்படுகின்ற ஆடல், அபிநயங்கள், அணிகலன்கள் பற்றி கூறுகையில் தென்னாட்டு பகுதியான தாட்சிணார்த்திய பகுதி மக்கள் அபிநயத்தில் கைசி என்னும் விருத்தியை பயன்படுத்துகின்றனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்காப்பியத்திற்கு பாயரம் வகுத்த பணமரனார் வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகத்து என எல்லை பகுதியை கூறுவதைப் போலவே பரதரும் நாட்டிய சாஸ்திரத்தில் தென்னாட்டு பகுதிகளுக்கு எல்லை பகுதியை குறிப்பிடுகிறார். மகேந்திரமலையம், சகியம், மேகலம், பாலமஞ்சரம் என்னும் மலைகளை சார்ந்த பகுதி தென்னாடு என்றும், விஞ்சை மலைக்கு தெற்கு கடலுக்கும் இடையில் வாழும் கோசலம், தோஷலம், கலிங்கம், யவனம், கஷம், திரமிடம், ஆந்திரம், மகாராஷ்டிரம், வனவாசம் என்னும் நாடுகளில் வாழ்பவர்கள் கைசிகி என்னும் விருத்தியை கடைபிடிக்கின்றனர் என்றும் குறிப்பிடுகிறார். இன்றைய நிலையில் திராவிடம் என்பது தென்னாட்டு பகுதிகளான தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாகும். பரதர் காலத்தில் கோசலம், தோஷலம், கலிங்கம், யவனம், கஷம், திரமிடம், ஆந்திரம், மகாராஷ்டிரம், வனவாசம் ஆகிய பகுதிகள் தென்னாட்டு பகுதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. பரதர் குறிப்பிடுகின்ற தாட்சிணார்த்திய பகுதி தென்னாடு என்பதை மேலும் ஒரு சான்றின் வாயிலாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கனகசபை 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்ற நூலில் தமிழகத்தின் நிலையியல் பிரிவுகளை பின்வருமாறு கூறுகிறார். ஆசியாவின் நடுமேட்டு நிலத்துக்கு தெற்கில் உள்ள மாநிலம் முழுவதும் முன்னாட்களில் சம்புத்தீவு அல்லது நாவலந்தீவு என்று அழைக்கப்பட்டது. நாவல் மரங்கள் அதில் மிகுதியாய் இருந்தன என்பதன் காரணமாகவே இப்பெயர் ஏற்பட்டிருத்தல் கூடும். இந்த நாவலந்தீவில் விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி தட்சிணாபதம் அல்லது தென்னாடு என்றும், அதன் தென்கோடியில் தமிழர் வாழும் இடம் தமிழகம் என்றும் அழைக்கப்பெற்றது. இத்தமிழகத்தின் பழைய எல்லைகள் வடக்கே வேங்கடமலை, தெற்கே குமரிமுனை, கிழக்கே வங்க விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் என்று குறிப்பிடுகிறார். பரதர் குறிப்பிடுகின்ற திராவிடம் என்பது தமிழ் மொழியை உள்ளடக்கிய நிலப்பரப்பையே குறிக்கின்றது. ஆந்திரம் என்ற சொல்லும் இடம்பெற்று இருப்பதால் பரதர் தமிழை திராவிடம் என்று குறிப்பிடுகிறார். மேலும் திராவிடம் என்ற சொல் மற்றொரு இடத்திலும் வருகின்றது.
17ஆம் அத்தியாயத்தில் நாடகத்தில் வரக்கூடிய கதைமாந்தர்கள் எந்தெந்த மொழி பேச வேண்டும் என்பதை பற்றி விரிவாக குறிப்பிடுகின்றது. உயர்ந்த கதைமாந்தர்களுக்கு சமஸ்கிருத மொழியும், நடுநிலை அல்லது அதற்கும் அடுத்த நிலையில் உள்ள கதைமாந்தர்களுக்கு கொச்சையான பிராகிருத மொழியையும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றது. அதனை ஆதி பாஷா, ஆரிய பாஷா, சாதிய பாஷா, யோனந்திரி பாஷா என்று வகைப்படுத்துகின்றது. ஆதி பாஷா கடவுளுக்குரியது, ஆரிய பாஷா மன்னர்களுக்குரியது, சாதிய பாஷா மிலேச்சருக்குரியது, யோனந்திரி பாஷா வனவாசிகளுக்குரியது என்று வகைப்படுத்துகின்றது. இதில் சாதிய பாஷாவில் இருக்கின்ற மிலேச்சர், கிரதாஸ், ஆந்திராஸ், திராவிடாஸ் ஆகிய பழங்குடி மக்கள் பேசுகின்ற மொழிகளை நாடகத்தில் பயன்படுத்துவதில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பிராகிருத மொழிகளின் வகைகளை பற்றியும் சுத்தமான பழங்குடிகள் பேசுகின்ற மொழிகள் பற்றியும் விரிவாக கூறுகின்றது. 21ஆம் அத்தியாயத்தில் கதைமாந்தர்களுக்குரிய அணிகலன்களை பற்றி கூறும் பொழுது, தென்னாட்டு மாந்தர்கள் வட்டமான நெற்றி பொட்டுடன் கும்பிபத்துடன் கூடியிருப்பார் என்று கூறப்பெற்றுள்ளது. தென்னாட்டு பகுதி மக்களை பற்றி கூறப்பெற்றுள்ளது போலவே பிற பகுதி மக்கள் பற்றியும் கூறப்பெற்றுள்ளது. பரதர் பல்வேறு இன மக்களை பற்றியும் அன்றைய பாரத தேசத்தில் பேசுகின்ற மொழிகளை பற்றியும் அம்மொழி பேசும் மக்கள் பற்றிய அனைத்து தரவுகளையும் அறிந்திருந்தார் என்பது தெளிவாகின்றது. அதிலும் திராவிட ஆந்திர மக்கள் பற்றிய கருத்துக்கள் இடம்பெற்று இருப்பதால் பரதர் தமிழ் என்பதைத்தான் திராவிடம் என்று கருதினார் எனலாம். இந்த பின்புல சூழலை வைத்து நோக்குகின்ற பொழுது தொல்காப்பிய சிந்தனை பரதருக்கு தெரிந்திருக்கக்கூடும். எனவே தொல்காப்பியத்தில் கூறப்பெற்ற கருத்துக்கள் நாட்டிய சாஸ்திரத்தில் இடம்பெற்று இருப்பதால் தொல்காப்பிய சிந்தனை பரதர் நாட்டியத்திற்குரியதாக எடுத்தாண்டுள்ளார் என்று கருத வாய்ப்புகள் மிகுதியும் உள்ளன. தொல்காப்பிய சிந்தனை மட்டுமல்லாமல் அன்றைய பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களின் சிந்தனையை கொண்டு பரதர் நாட்டிய சாஸ்திரத்தை இயற்றியுள்ளார் என்று கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக தமிழ் பிராகிருத மொழியின் செல்வாக்கு மேலோங்கி இருப்பதை நாட்டிய சாஸ்திரத்தில் காண முடிகின்றது. சமஸ்கிருத வாக்கியங்களில் பிராகிருத மொழி சொற்களான கமலா, அமலா, தரங்கா, ரேணு, லோலா, சலீலா ஆகிய சொற்கள் சமஸ்கிருத வாக்கியத்தில் கலந்து வரும் என்கிறது. மேலும் பழங்குடி மக்கள் பேசுகின்ற மொழியின் வகைகளை பற்றி கூறுகையில் மாகதி, ஆவந்தி, பிராக்கியா, சௌரசேனி, பாலிகா, தாட்சிணார்த்தியா ஆகிய மொழிகளை பற்றியும் இம்மொழிகள் நாடகத்தில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளன. பல்வேறு பழங்குடி மக்கள் பேசிய மொழிகள் பற்றிய அறிவு பரதருக்கு இருந்துள்ளது என்பதை அறிய முடிகின்றது. பரதநாட்டிய சாஸ்திரம் ஒருவர் எழுதியதா அல்லது பலர் எழுதியதா என்ற கருத்தும் நிலவுகிறது. இதனை ஸ்ரீராம தேசிகன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். பரதநாட்டிய சாஸ்திரத்தை நுட்பமாக ஆராய்ந்தவர்கள் இந்த நூலின் அத்தியாயங்கள் அனைத்தும் ஒரே சீராக இயற்றப்படவில்லை என்றும் 1, 6, 7 அத்தியாயங்களும் 8 முதல் 13 வரை உள்ள அத்தியாயங்களும் 16 முதல் 34 வரை உள்ள அத்தியாயங்களும் ஒரே காலத்தில் இயற்றப்பட்டவை என்றும் இடையில் உள்ள அத்தியாயங்கள் பிறகு வேறு காலத்தில் ஏற்றி இணைக்கப்பட்டவை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கூறுகின்றனர். இப்பொழுது காணப்படும் நூல் முழுவதும் பரதரால் இயற்றப்பட்டவை அல்ல என்றும் வேறு வேறு ஆசிரியர்களால் இயற்றப்பட்ட பகுதிகள் இணைந்த தொகுப்பு இந்நூல் என்றும் சிலர் கருதுகின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் நாட்டிய சாஸ்திர ஓலைச்சுவடிகள் தென்பகுதியில் இருந்து பதிப்பிக்கப்பட்டது என்பதை பின்வருமாறு கூறுகின்றார். பரதநாட்டிய சாஸ்திரத்தின் ஓலைச்சுவடிகள் 40 பிரதிகளை சேகரித்து ஆராய்ந்து பரோடா பல்கலைக்கழகத்தின் மூலம் வடமொழியில் அச்சியர செய்த மாபெரும் வடமொழி தெலுங்கு மொழி புலவர் மானவல்லி ராமகிருஷ்ண கவி என்பவர் தாம் சேகரித்தவற்றில் பெரும்பாலானவை தென்னாட்டை சார்ந்தவை என குறிப்பிட்டுள்ளார். அதனால் பரதநாட்டிய சாஸ்திரம் தென்னாட்டில் அதிக அளவில் பிரசாரம் பெற்றிருந்தது என்பது புலனாகிறது என்று கூறுகிறார். இவ்வாறு நாட்டிய சாஸ்திரத்தில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களையும் அறிஞர்களின் கருத்துக்களையும் வைத்து நோக்குகையில் நாட்டிய சாஸ்திரம் தொல்காப்பியத்தை பின்பற்றியுள்ளது என்று கருத மிகுதியும் வாய்ப்புள்ளது. இடைக்காலத்தில் ஊமை சிந்தனை. பண்டைய காலம் போன்றே இடைக்காலத்திலும் தமிழ் சமஸ்கிருத மொழிகளில் ஊமை சிந்தனைகள் இடம்பெற்றுள்ளன. தொல்காப்பியம், பாணினியம், நிருக்தம் ஆகிய நூல்கள் தம் கால சூழலில் ஊமையை பொருள்புலப்பாட்டு தன்மையில் கூறுகின்றன. தொல்காப்பியம் கூறும் ஊமை மற்றும் பிற சிந்தனைகளை பரதர் நாடக காப்பியத்திற்குரிய இலக்கணமாக வருவித்துக் கொண்டதால் ஊமை அணியாக மாற்றம் பெற்றுள்ளது. பரதர் கூறும் நாடக இலக்கணமும் ஊமை அணியும் வளர்ச்சி பெற்று இடைக்கால சமஸ்கிருதத்தில் காப்பிய நூல்கள் தோன்றலாயின. இடைக்கால நூல்களான காவிய அலங்காரமும் காவிய தர்சமும் காப்பிய இலக்கணத்தையும் ஊமை குறித்த சிந்தனையையும் தம் மொழி சார்ந்த முந்துநூல் மரபு வழி வடிவமைத்துக் கொண்டன.
இவ்விரு நூல்களில் காவியதர்சத்தை தழுவி தமிழில் வீரசோழியம், தண்டி அலங்காரம் ஆகியன தோன்றின. தொல்காப்பியர் கூறுகின்ற ஊமை சிந்தனை நாட்டிய சாஸ்திரத்தில் இடம்பெற்று காவியதர்ச மொழி தமிழுக்கு வந்ததால் தமிழ் சூழலில் தொல்காப்பிய ஊமை கோட்பாடு கருத்து புலப்பாட்டு உத்தியாகவும் அணியாகவும் கருதும் நிலை ஆய்வுலகில் உரையாசிரியர்கள் வழி வழக்கு பெற்றுவிட்டது என்பதை அவர்கள் கூறும் உரைகள் வழி அறியலாம். அக்கருத்து வருமாறு: இளம்பூரணர் புலன் அல்லாதன புலனாதலும் அலங்காரமாகி கேட்டார்க்கு இன்பம் பயத்தலும் ஆபோலும் ஆமா என உணர்த்திய வழி அதனை காட்டகத்து கண்டான் முன் கேட்ட ஒப்புமை பற்றி இது ஆமா என்று அறியும் தாமரை போல் வாழ்முகத்து தையலேர் என்ற வழி அலங்காரமாகி கேட்டார்க்கு இன்பம் பயக்கும். அதாவது மேற்சொல்லப்பட்ட எழுதினையினும் யாதானும் அடங்கும் என் அவை எல்லாவற்றிற்கும் பொதுவாகி பெரும்பான்மையும் அகப்பொருள் பற்றி வரும் என்கிறார். பேராசிரியர் ஓமத்தானும் பொருள் புலப்பாடே கூறுகின்றானாகலின் எங்கனவோ எனின் ஆபோலும் ஆமா என்ற கால் ஆமா கண்டறியாதான் காட்டூர் சென்ற வழி அதனை கண்டால் ஆபோலும் என்னும் ஓமையே பற்றி ஆமா இதுவென்று அறியுமாகலான் என்பது என்று கூறுகிறார். தொல்காப்பிய ஊமை சிந்தனை உரையாசிரியர்களிடத்தில் கருத்து புலப்பாட்டு உத்தி அணி என 2 கருத்தாக்கங்களை முன்வைக்க பெற்று ஊமை சிந்தனை பேச பெற்றுள்ளது. தொல்காப்பிய ஊமையியலில் ஊமை பல நிலையில் வரும் என்பதை அடுக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பே நிறநிறுத்தமைதல் நிறநிற சுண்ணம் வன்முறை வந்த மூன்றலங்கடியே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்காப்பியர் குறிப்பிடும் இச்சூத்திரம்தான் ஊமை கோட்பாடு சமஸ்கிருத புலவர்களால் அணியாக கருதுவதற்கு காரணமாக அமைகின்றது. இச்சூத்திரத்திற்கு உரை வகுத்த இளம்பூரணர், பேராசிரியர் ஆகிய உரைகளை உற்று நோக்கினால் அக்கருத்து புலனாகும். அக்கருத்து வருமாறு: மேற்சொல்லப்பட்ட சூத்திரத்தை இளம்பூரணர் ஒரு சூத்திரமாக எண்ணுகிறார். பேராசிரியர் 2ஆக வரையறை செய்து கொண்டு விளக்குகின்றார். இரு உரையாசிரியர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை இச்சூத்திரத்தின் வைப்பு முறையிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகின்றது. இளம்பூரணர் ஊமை பல அடுக்கி வரும் இடமாக அடுக்கிய தோற்றம் தவிர்த்து நிறநிறுத்தமைதல் நிறநிறை சுண்ணம் ஆகிய பகுதிகள் ஊமை அடுக்கி வரும் என்கிறார். பேராசிரியர் மேற்சொல்லப்பட்ட இடங்களில் ஊமை அடுக்கி வராது என்கிறார். அதாவது ஒரு பொருளோடு ஒரு பொருளை ஊமைத்து நிறி அப்பொருளோடு பிறிதொரு பொருளை ஊமித்தலும் ஊமை என்று கொள்வானாயினும் அது கொல்லப்படாது பொருள் விளங்காமையின் என கூறி விளக்கியமையின் என்கிறார். மேலும் அவர் நிறநிறுத்தமைதல் நிறநிறை என்ற அடிகளுக்கு பின்வருமாறு விளக்கம் கூறுகிறார். நிறநிறுத்தமைத்த நிறநிறை ஏனைய வரநிலை வைத்த மூன்றலங்கடையே எண்ணாது சுண்ணத்தினை வரந்தோதியது என்ன எனின் அவை மூன்றும் சுண்ணம் போல சுண்ணம் செய்யப்படுதலின் அவ்வாற்றார் சிதர்ந்து கிடப்ப ஊமையும் கூறின் அது பொருள் விளங்காது என்பது அறிவித்தற்கென்பது என்னை அடிமறியில் ஓரடியில் ஓமம் கூறி ஓரடியில் பொருள் வைத்தால் இனிது பொருள் கொள்ளாது அடிமறிக்கும் காலை பிரிதல் ஆகல் உடைத்து இனி ஓரடியில் ஊமம் கூறி பின்னர் எத்துணையும் சென்று பொருள் கூறி மொழி மாற்றிக்கொள்ள வைப்பின் அதுவும் ஊமத்தார் பொருள் தோன்றாது சுண்ணத்திற்கும் அது ஒக்கும். இனி ஓத்துநீர் கூறுகின்ற ஓமங்கள் சிலவற்றை சொல்லதிகாரத்துள்ளும் செய்யுளியலுள்ளும் சொல்லுகின்ற சில பொருள்களையும் வாங்கி கொண்டு மற்றவை செய்யுட்கணே அணியாம் என இக்காலத்தாசிரியர் நூல் செய்தாரும் உளர். அவை ஒருதலையாக செய்யுட்கு அணி என்று இலக்கணம் கூறப்படா என்னை வல்லார் செய்யின் அணியாகியும் அல்லார் செய்யின் அணி அன்றாகியும் வரும் என்கிறார். இங்கு சொல்லதிகாரத்துள்ளும் செய்யுளியலிலும் சொல்லப்பெற்ற கருத்துக்களை கொண்டு பேராசிரியர் காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் சிலர் அணி இலக்கணம் செய்தார்கள் என்ற கருத்து குறிப்பிடத்தக்கதாக அமைகின்றது. இங்கு தண்டி ஆசிரியரை குறித்து இக்கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராசிரியர் குறிப்பிடுகின்ற கருத்து ஏற்புடையது. இருப்பினும் அக்காலத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, தண்டி காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் கருத்து அணியாகத்தான் சமஸ்கிருத புலவர்களால் எடுத்தாளப்பெற்றுள்ளது. மேற்சொல்லப்பட்ட தொல்காப்பிய சூத்திரத்தை உள்வாங்கிக் கொண்டு பரதர் நாட்டிய சாஸ்திரத்தில் ஊமை அணியின் இலக்கணத்தை பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். அது வருமாறு: பரதர் ஊமையின் பொது இலக்கணத்தை கூறுகையில் ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் உருவம் மற்றும் குணத்தின் அடிப்படையில் ஒப்பிடுதல் ஊமையாகும் என்கிறார். இந்த ஒப்புமை ஒன்றுடன் ஒன்று ஒப்பிடுதல், பல பொருளை ஒரு பொருளுடன் ஒப்பிடுதல், ஒரு பொருளை பல பொருளுடன் ஒப்பிடுதல், பல பொருளை பல பொருளுடன் ஒப்பிடுதல் என்ற தன்மையில் வரும். அவற்றுக்கு உதாரணம் கூறுகையில் ஒரு பொருளுடன் ஒரு பொருளை ஒப்பிடுதல் என்பதை உன்னுடைய முகம் அதிபோல் இருக்கிறது,
துல்லியம் தே சசினா பக்தரம் இது ஏகே அநேக சம்சரயம் என்ற சூத்திரத்தின் வழி அறிந்து கொள்ள முடிகின்றது. பல பொருளை ஒரு பொருளுடன் ஒப்பிடுதல் என்பதை விண்மீன்கள் சந்திரனை போன்று ஒளிர்கின்றன. சசாங்கவத் பிரகாசந்தே ஜோதிஷ் இதி பவேத்தியா என்ற சூத்திரத்தின் வழி அறிய முடிகின்றது. ஒரு பொருளை பல பொருளுடன் ஒப்பிடுதல் என்பதை கண்கள் பருந்தினது போல, மயிலினது போல, கடுகினது போல இருக்கின்றன. ஏகஷிய அநேக விஷயா சா உபமா பிராகிருதித்தா சுயேனக பரிகீனாம் பாசானாம் துல்லியார்த்தம் இதி யா பவேத் என்ற சூத்திரத்தின் வழி அறிய முடிகின்றது. பல பொருளை பல பொருளுடன் ஒப்பிடுதல் என்பதை யானைகள் மேகங்களைப் போல் இருக்கின்றன. ஏகேஷிய பகுவிகி சம்யாத் உபமா நாடகாஸ்ரேயா பகுணாம் பகுபிகி கேய கணா யுவ கஜா இதி என்ற சூத்திரத்தின் வழி அறிய முடிகின்றது. இவ்வாறு நாட்டிய சாஸ்திரத்தில் பரதர் குறிப்பிடும் ஊமை பற்றிய இலக்கணமும் அதற்குரிய உதாரணங்களும் ஊமை பல நிலையில் வரும் என்பதை புலப்படுத்துகின்றது. தொல்காப்பிய ஊமையில் அடிக்கிய தோற்றம் விடுத்தல் பண்பு என்று தொடங்கும் சூத்திரத்திற்கு இளம்பூரணர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். நிறநிறுத்தமைதல் என்பது ஒரு பொருளோடு தோற்று தொடரை உடைத்தாக பல ஊமை வருதல். அதற்கு உதாரணமாக நிலநீர் விழி விசும்பு என்ற நான்கின் அளப்பரியையே என்றும் மதிபோலும் தாமரை போலும் என்றும் வரும் என்கிறார். நிரல் நிறையாவது ஊமை பலவற்றையும் சேர நிறுத்தி ஊமைக்கப்படும் பொருளையும் சேர நிறுத்துதல். அதற்கு உதாரணமாக கொடிக்குவளை கொட்டை நுசும்புன் கண்மேனி மதிப்பவள முத்தம் வாய்முறுவல் முத்தம் வாய் முறுவல் பிடிப்பினை மஞ்சை நடைநோக்கு சாயல் வடிவினலே வஞ்சமகள் என்கிறார். சுண்ணமாவது ஊமையும் பொருளையும் துணித்து ஒட்டுதல். அதற்கு உதாரணமாக களிரும் கந்தும் போல நனிகடர் கூம்பும் கலனும் தோன்றும் தோன்றன் மறைந்தோ துறைகிற நாட்டே என்கிறார். இவ்வாறு ஊமை பல நிலையில் வரும் என்பதை விளக்குகின்றார். எனவே தொல்காப்பியர் சூத்திரத்தை ஊமை அணியாக எடுத்துக்கொண்டு இலக்கணம் வகுத்த பரதரும் தொல்காப்பிய உரையாசிரியரான இளம்பூரணரும் ஊமை பல நிலையில் வரும் என்றே குறிப்பிடுகின்றனர். இக்கருத்திற்கு எதிர்நிலையில் பேராசிரியர் உரை அமைந்திருக்கின்றது. அதாவது ஊமை பல நிலையில் வந்தாலும் அதனை ஊமையாக கருத முடியாது என்கிறார். தண்டி அலங்காரத்தில் ஊமை பல நிலையில் வருதலையே குறிப்பிடப்பெற்றுள்ளது. அதனால்தான் பேராசிரியர் தம் காலத்தில் தோன்றிய சமஸ்கிருத வழிவந்த ஊமை சிந்தனையில் ஊமை பல நிலையில் வரும் என்பதை மறுக்கின்றார். ஆனால் உண்மையில் அவர் காலத்திற்கு முன்பே சமஸ்கிருத உபமா அலங்காரம் என்று சொல்லக்கூடிய ஊமை அணி தொல்காப்பிய ஊமை சிந்தனையை அணியாக எடுத்துக்கொண்டது என்பதை விட ஊமை அணிக்கு வரைவிலக்கணமாக தொல்காப்பிய ஊமை கோட்பாட்டை எடுத்துக்கொண்டது என்று கூறுவது பொருத்தமாக அமையும். எனவே தொல்காப்பிய சிந்தனையே தமிழில் கருத்து புலப்பாட்டு உத்தியாகவும் சமஸ்கிருதத்தில் அணியாகவும் வளர்ச்சி பெற்றுள்ளன. தமிழ் புலவர்கள் தொல்காப்பிய சிந்தனையை மறுத்து சமஸ்கிருத ஊமை சிந்தனையை ஏற்றுக்கொண்டாலும் அச்சிந்தனையும் தொல்காப்பிய வழி வந்தது என்பது தெளிவாகின்றது. முடிவுரை. நாட்டிய சாஸ்திரத்திற்கு முந்து நூல் மரபான நிருக்தம், பாணினியம் ஆகிய நூல்களில் ஊமை சிந்தனை இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் நாட்டிய சாஸ்திரம் அதனை விடுத்து தமிழ் தொல்காப்பியத்தை பின்பற்றுகின்றது. தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள வாழ்வியல் இலக்கணம் நாடக இலக்கணத்திற்கும் பொருந்துகின்ற காரணத்தால் நாட்டிய சாஸ்திரம் தொல்காப்பியத்தை பின்பற்றியுள்ளது. தொல்காப்பிய ஊமை சிந்தனையே சமஸ்கிருத மொழியில் அணியாகவும் அழகாகவும் பேசப்படுகின்றது. இக்கருத்தியல் வளர்ச்சி பெற்று இடைக்கால தமிழில் அணியியல் சிந்தனை சமஸ்கிருத சிந்தனை கொண்டு வளர்ச்சி பெறலாயின. கீழே துணைநூல் பட்டியல் அமைந்திருக்கு. நன்றினா. கட்டுரையாளருக்கு நன்றி. தற்போது கலந்துரையாடலுக்கான நேரம். பங்கேற்பாளர்கள் இந்த கட்டுரையின் மீதான தங்களது கருத்துக்களை கட்டுரையாளரிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பங்கேற்பாளர்கள் தங்களது ஒலிவாங்கிகளை திறப்பில் வைத்து
கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம். யுவராஜ், ஹலோ. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், ராமூர்த்தி பேசுகிறேன். ஐயா வணக்கங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப விரிவாக ஆராய்ஞ்சிருக்கீங்க. இது நாட்டிய சாஸ்திரம் எந்த நூலை பார்த்து இது உங்களுக்கு அடிப்படையாக இருந்தது? இந்த நூல் ஐயா மொழிபெயர்ப்பு ஸ்ரீராம தேசிகன் வந்து நாட்டிய சாஸ்திரம் மொழிபெயர்த்திருக்காருங்க ஐயா. சரி. அதில் 16வது அத்தியாயம் வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் சுருக்கி வந்து இந்த இந்த 16வது அத்தியாயம் தண்டியாலங்காரத்தோடு ஒப்பிட்டு நோக்குவது, தண்டியாலங்காரத்தை வாசித்தால் இது புரிந்து கொள்ளும் என்ற அடிப்படையில் வந்து இந்த சொல்லாடலோட நின்று இருக்குங்க ஐயா. விரிவாக அங்கே மொழிபெயர்க்கப்படலை. சரி சரி, பரவாயில்ல. கோஸ்ன்ட்டு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, இங்கிலீஷில் இருக்குது. அது ரொம்ப, அதான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். அது ரொம்ப விரிவாக இருக்குது, அதை கொஞ்சம் படித்து பாருங்க. இது வந்து நமக்கு ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஓமையை பற்றி மட்டும் இல்லை, இலக்கணம் கூட ரெண்டுமே ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க நாட்டிய சாஸ்திரத்திலையும். ஆமாங்க ஐயா, அது இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து ஊமை கருத்து மட்டுமே எடுத்து பேசுறேன். புரியுது. ஆனால் தொல்காப்பியம் இது பாணினியை பின்பற்றி இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு சமஸ்கிருத இலக்கணமோ இல்லை நாட்டிய நூலாக இருந்தாலும் பாணினியோட கருத்துக்கள் எதுவுமே இதில் இடம்பெறல அப்படின்னு சொல்கிறாங்க. பெயரையோ அல்லது வினையையோ அவர் பாணினி விளக்குற முறை வேற, இவர் விளக்குற முறை வேற. இவர் விளக்குற முறை எந்த வித நூல்லையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிக்குறிப்பும் கொடுக்குறாங்க அந்த டிரான்ஸ்லேஷன்ல. அப்போ இது எங்கிருந்து அவர் எடுத்தாரு அப்படின்னு தெரியல. சரி, அதே மாதிரி பெயரையும் வினையும் தமிழிலிருந்து எடுத்தாரான்னா அந்த மாதிரியும் பார்க்க முடியல. அப்போ அதே மாதிரி இது நாட்டிய சாஸ்திரம் வந்து காஷ்மீர்காரர் எழுதுனது அப்படின்ட்டு அதில் நாட்டிய சாஸ்திரத்தில் வரக்கூடிய அந்த குங்குமப்பூ வச்சுக்கிட்டு ஒருத்தர் விளக்குவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குகைகளில் இருக்கக்கூடிய அந்த தியேட்டர் அமைப்பு இருக்குது, அதனால் அந்த பகுதியை சார்ந்தது அப்படின்ட்டு விளக்குறாங்க. இப்போ இது ரொம்ப 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 ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, தொல்காப்பியத்தில் சொன்ன மொழியை பற்றியும் சரி, இந்த ஊமையை பற்றியும் சரி, மெய்ப்பாட்டை பற்றியும் சரி, எல்லாமே ஓரளவு ஒத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் இந்த இதை நிறைய ஆராயணும். நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கீங்க. இது எவ்வளோ தூரம் நான் எனக்கு நாட்டிய சாஸ்திரம் தரவாக படிக்கல, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக தான் படித்தேன். இருந்தாலும் ரொம்ப 16வது அத்தியாயத்தை இங்கே பாலசுப்ரமணியம் ஐயா இருந்தாங்க, மூலத்தை பார்த்து அதை வந்து நாங்க மொழிபெயர்த்தோங்க ஐயாவோட சேர்ந்து மொழிபெயர்த்து. அதை ஒன்றும் குறைய சொல்ல நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் என்ன சொல்றேன்னா, இவங்க இந்த ஊமை, இந்த 4 ஊமையை சொல்றாரு இல்லையா, ஒன்னோட போறது, 1 2 ஊமைக்கிறது, இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதுக்கு நாட்டிய சாஸ்திரம் ஏதாவது உரைகள் இருந்தாலோ அவங்க எந்த மாதிரி உதாரணங்களை கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். பெரும்பாலும் யானையை பற்றி கொடுக்குறாங்க இல்லையா, யானை கூட்டம் வந்து முகில் கூட்டம் போல போகுது அப்படிங்கிற. அந்த ஊமை வந்து உரையாசிரியர்கள் கொடுப்பது அல்லங்க ஐயா, அந்த ஊமை வந்து மூல நூலத்திலே இருக்குங்க ஐயா, பரதர் குறிப்பிடுகின்ற ஊமைங்க ஐயா. ஆமாம், நான் தான் சொல்றேன், அந்த ஊமையை பற்றி பரதர் சொல்லியிருக்காரு. அதுல அந்த முகில்களை போல யானை கூட்டம் போகுது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த அவர் கொடுக்குற அந்த உதாரணங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த புவிப்பரப்பு சார்ந்ததா இருக்கா, இல்ல வேற எங்க இருக்கதான்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய இந்த குறிஞ்சி முல்லை மருதம்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தியேட்டருக்கு ஒரு பின்புல உறுப்பா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. பின்னாடி முல்லை காட்சிகள் குறிஞ்சி காட்சிகள்லாம் வருது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்குது. இது வந்து நீங்க பிஹெச்டிக்கு ஆராய்ச்சி பண்றதுனால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா தான் இருக்குது. ஆனால் அது நம்ம எங்கே இருந்து போச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலானது. அதுக்கு என்னன்னா,
தொல்காப்பியரோட கருத்து என்ன அப்படின்ட்டு அந்த கோர் என்ன, அவரோட கோர் என்ன. நாட்டிய சாஸ்திரத்துடைய கோர் வந்து ஒரு நாட்டியத்தை கொண்டு வர்றது. அவர் முழுக்க சொல்றதெல்லாம் நாட்டியங்களை பற்றி தான். உடை அலங்காரத்திலிருந்து, அணி அலங்கள்லேருந்து, தியேட்டர் அமைப்புலேருந்து எல்லாமே அதைத்தான் கொண்டு வர்றாரு. அந்த இடையில இந்த மொழி சார்ந்த விஷயங்களை கொண்டு வர்றாரு. நமக்கு வந்து முழுக்க முழுக்க மொழி தான். அதில் வந்து மெய்ப்பாடும் ஓமை இந்த ரெண்டும் கொஞ்சம் கலந்து இருக்குது. அப்போ ரெண்டு இதுக்குமே சிமிலாரிட்டிஸ் வருதுன்னா எப்படி வருது, ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சிக்குரியது. ஏன்னா சங்க இலக்கியங்களை சொன்ன ஜார்ஜ் ஆட்டியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு ட்ரெடிஷன், காமன் ட்ரெடிஷன் இருந்தது. அது ஒன்று தமிழாகவும் ஒன்று சமஸ்கிருதமாக பிரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ட்ரெடிஷனும் இருக்குது. ஒரு சிலர் வந்து தமிழ் இருந்து போனது இல்லை அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பொருள் தான். இன்னும் வேற பல அதர் சான்றுகளோட கம்பேர் பண்ணோம். நம்ம இந்த ரெண்டு இதை மட்டும் பண்ணாமல் வேற சொல்லக்கூடிய வேற நூல்களோ இல்லை வேற தரவுகளோ இதெல்லாம் வச்சு ஒப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கருத்து எல்லாம் வலுவாகுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றிங்க ஐயா. மற்றவர்கள் வினாக்கள் ஏதும் இருப்பின் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. என் பேர் விஜயசுந்தரி. நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஒரு வித்தியாசமான ஒரு ஒப்பீடு ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா நாட்டிய சாஸ்திரங்களை பத்தி எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நீங்க அறிமுகப்படுத்தினதுல இருந்து தான் ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. இப்ப ஐயா முன்னால பேசின ராமமூர்த்தி ஐயா பேசும்பொழுது நிறைய சிந்தனைகள் சொன்னாங்க. ஆராய்ச்சிக்கு பாராட்டுகள். எனக்கு இங்கேயா ஒரு சாதாரணமான ஒரு வினாதான். இப்ப தமிழ்நாடு அப்படின்னாலே அது பரதநாட்டியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறாங்களே, இது பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? அம்மா, நம்ம நாட்டியம் குறித்து பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்ட சூழல் பார்க்கும்பொழுது இந்தியா முழுவதுமே நம்மளுடைய ஆடல் மரபா வந்து பரதநாட்டிய சாஸ்திரத்தை தான் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. இதனுடைய வரலாறு வந்து இந்த நம்ம சதிராட்டத்திலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. நம்ம வந்து தமிழ் மரபுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆடல் மரபு நமக்கு இருக்குமா. சில சங்க இலக்கியத்திலேயே வந்து ஏகப்பட்ட கூத்து மரபுகள் வந்து உள்வாங்கப்பட்டு சிலப்பதிகாரத்தில் அதுக்குண்டான மிகப்பெரிய ஒரு களமாக அரங்கேற்று கதை வந்து அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு சூழலில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து பரதநாட்டியம் முன்னிலைப்படுத்துவது நமக்குரிய கலையாக வந்து அதை கட்டமைக்கிறதுல வந்து அதில் அரசியல் சார்ந்த பின்புலமும் இருந்தாலும் ஆடல் மரபு அந்த நம்ம தமிழுக்குரியதாகவும் இருக்குது. நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. பங்கேற்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அடுத்த அமர்வு 6:15 மணி அளவில் துவங்க உள்ளது. எனவே இந்த அமர்வு மீதான வினாக்கள் ஏதும் இருப்பின் தற்போது கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வினாக்கள் ஏதும் இல்லையெனில் இந்த அமர்வை நிறைவு செய்து அடுத்த அமர்விற்கு தொடரலாம். யுவராஜ் அண்ணா, நீங்க ஏதாவது சொல்லணுங்களாண்ணா? இல்ல, கேள்வி இருந்தா கேட்கட்டும், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். JNU தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் பன்னாட்டு கருத்தரங்கம் தமிழ் செவ்வியல் ஆய்வுகளின் தற்கால போக்கு என்னும் பொருண்மையிலான கருத்தரங்கின்
முதல் நாள் முதல் அமர்வு தற்போது நிறைவடைகின்றது. இந்நிகழ்வில் துவக்கமாக பங்கெடுத்து நல்லதொரு தொடக்க உரை வழங்கிய இந்திய மொழிகள் மையம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் இந்திய மொழிகள் மையத்தின் மையத்தின் தலைவர் திரு ஓம் பிரகாஷ் சிங் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தொல்காப்பிய நாட்டிய சாஸ்திரம் ஓமநிலை ஊமை கோட்பாட்டு வழி விளக்கம் என்னும் தலைப்பில் விரிவான கட்டுரை வழங்கிய JNU தமிழ் பிரிவின் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு மோ யுவராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் பங்கெடுத்து வினாக்கள் எழுப்பி கருத்து பகிர்விற்கு வழிவகுத்த பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கேற்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவு செய்து பதிவு நிறுத்தம் மட்டும் செய்யப்பெற்று மிகச்சரியாக 6:15 மணி அளவில் அடுத்த அமர்வு தொடங்க உள்ளது. எனவே பங்கேற்பாளர்கள் தொடர்ந்து இதே இணைப்பில் இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.